அனைவருக்கும் நமஸ்காரம். கும்பம் இறைவனே விரும்பி வந்த இடம். கும்பம் கும்ப ராசிக்காரர்களுக்கு உங்கள் பொறுமையினால் இறைவன் மட்டுமல்ல 7 கடலையும் உங்களால் குடித்து விட முடியும். ஆனால் அதற்கு உங்கள் பொறுமை அவசியம். இப்பொழுது உங்களுடைய பராக்கிரமங்கள் வெளிப்படுகின்றது. வெளியூருக்கு நீங்கள் செல்ல வேண்டும், வெளி நபர்களோடு உறவாட வேண்டும். வெளி அசல் நண்பர்கள் உறவினர் அல்லாது அனைவராலும் உங்களுக்கு நல்ல காலமும் நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள். குறிப்பாக ஜோதிடம் கற்பீர்கள் அல்லது ஜோதிடரை நாடுவீர்கள். உங்களுடைய ஜாதகத்தை உங்கள் தாய் தந்தையரோடு எடுத்து சென்று காமித்து என் மகனும் என் மகளும் எப்படி இருக்கிறார்கள் என்பதை ஆய்வு செய்வார்கள். ஆக வெளி நண்பர்களால், வெளி மாநிலத்தால், வெளி உறவால், வெளி நபர்களால் வெற்றி கொள்ள வேண்டிய காலம் இப்பொழுது இந்த காலம். ஆனால் அதற்கு மிக அவசியம் என்ன என்றால் பொறுமை அவசியம். கும்பத்திற்கு தெளிவான சிந்தனை அவசியம். குழப்பங்கள் இல்லாத சொல்லாற்றல் முக்கியம். பிறர் சொல்படி கண்ணன் திருவடியில் அர்ஜுனன் எப்படி இருந்தானோ அதுபோல உங்களுக்கு பிடித்த ஒரு நபரின் திருவடியில் நீங்கள் விழுந்து வணங்கினால் உங்கள் எண்ணம் போல் வாழ்க்கை சிறக்கும். அது உங்களுடைய அப்பா அம்மாவாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருக்கலாம். ஆனால் யாரோ ஒருவரிடம் நீங்கள் சரணாகதி அடைய வேண்டும். அப்படி சரணாகதி அடைந்தவர்கள் சொல் பேச்சு நீங்கள் கேட்க வேண்டும். உங்களுடைய சாப பாவ கணக்குகள் எல்லாம் அவர்களை தீர்த்து விடுவார்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். அது இந்த காலம். இதனால் வரை மரியாதை கொடுக்க முடியாத காலகட்டத்தில் நீங்கள் இருந்திருந்தாலும் சாரி எனக்கு 1000 வேலை இருந்திருக்கு, நான் கவனிக்கல சார், அப்படி என்று ஒரு மன்னிப்பு கேட்டு விடுங்கள். அந்த மூத்தோர்களும் முன்னோர்களும் உங்களை மன்னித்து மனதளவு உங்களை ஏற்றுக்கொள்வார்கள். கும்பம் இப்பொழுது உங்களுடைய பூர்வீகங்கள் அல்லது உங்களுடைய ஆசைகள் அற்புதமாக நிறைவேறும். ஆனால் அதற்கு மீண்டும் சொல்கிறேன், மூத்தோரை மதிக்க வேண்டும். ஒவ்வொரு சிவன் கோயிலுக்கு சென்று எஞ்சான் உடம்பாக விழுந்து வணங்குங்கள். உங்கள் வாழ்க்கை வளமாகும். நீங்கள் எப்பொழுது விழுந்து வணங்குகின்ற மனநிலைக்கு வந்து விட்டீர்களோ அப்பொழுது உங்கள் வெற்றிக்கனி உங்கள் அருகிலேயே இருக்கிறது. இறைவன் அருளும் வரமும் உங்களுக்கு கிடைக்கிறது. எந்த கோயிலுக்கு சென்றாலும் நீங்கள் எஞ்சான் உடம்பில் கீழ் விழுந்து வணங்கியே ஆக வேண்டும். அல்லது பிறரால் உங்களை வீழ வைப்ப ஒரு வாய்ப்பை நீங்களே கொடுத்து விடுவீர்கள். நீங்கள் விழுந்து விடுங்கள். பிறர் யாராலும் உங்களை வீழ வைக்க முடியாது, வீழ்த்த முடியாது. ஆக கும்பம் பொறுமையும் வெளி நபர்களும் உங்களுடைய பொறுமையான மதிப்பு மரியாதையாக விழுந்து வணங்கக்கூடிய பக்குவத்தில் இந்த காலம் பொற்காலம். இந்த காலத்தை சரி செய்து கொள்வோம். நன்றி, நமஸ்காரம்.